1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்கரை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு என்று ஆர்ப்பரித்தார்கள். 2 வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த 2 வசனமும் நமக்கு பரிச்சயமான வசனம். அப்போ முதல் வசனத்திலே 40வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். இப்போ தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40வது வசனத்துல இது வாசிச்சோமா? 20வது வசனத்துல என்ன வாசிச்சோம்னா, அவங்க இங்க கவனிச்சா போதும், அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ போய் வந்து நம்முடைய சகோதரருடைய நலனை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. அப்போ தாவீது அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, இப்போ தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து நீ இந்த மாதிரி யுத்தத்துக்கு போன தம்பி சகோதரர்ல நீ பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த தாவீது வந்து ஆடுகளை காவலாளி வசமாய் ஒப்பு கொடுத்து, காவல் காக்கிற ஒருத்தனை பத்தியப்பா நீ ஆட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக இந்த ஆடு மேய்க்கிற நேரத்துல இந்த தாவீதுக்கு தேவைப்பட்ட ஒண்ணு என்னன்னா அடைப்பை அப்படின்னா ஒரு பை அவனுக்கு இருக்குது. அது ஆடு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். இன்னொன்னு அவனுடைய கையில என்ன இருக்குன்னா, நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறது போல உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்போ அந்த கோலும் தடியும் இருக்கிறது, அது வந்து கொப்புகளை எல்லாம் எடுத்து போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கோல். இப்போ ஆடுகளை அவர்கள் வசமாய் கொடுத்ததற்கு பிற்பாடு அவனுக்கு அந்த குச்சி அவனுக்கு சொல்லுங்க, அந்த குச்சி அவனுக்கு தேவையில்லை. ஆடுகளை கொடுக்கும் போது நான் அண்ணங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு போய் கொடுக்க போறேன், நீ என்ன பண்ணிக்கோனா இந்த அடப்பையை நீ கையில வச்சுக்கோ, நீ வந்து இந்த கோலை நீ கையில வச்சுக்கோ, நான் வந்து ஆடு மேய்க்கும் போது எனக்கு பயன்படும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ஆடுகளை வசத்திலே கொடுத்துட்டு அந்த குச்சியையும் அந்த அடப்பையும் எடுத்துக்கொண்டு இப்போ மகா பெரிய கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவனுடைய கையில என்ன இருக்காமா, அந்த கோலும் அந்த அடைப்பையும் அந்த தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலேயே போட்டு. அப்படின்னா இதுல முதல் ஆசீர்வாதம், முதல் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தனித்துவமான ஒரு அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எப்பொழுதுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படின்னா இந்த சவுல் வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகாத, நீ கையில ஒரு தடியை எடுத்துட்டு கையில வந்து இந்த மாதிரி அடப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கவனை எடுத்துட்டு எல்லாம் நீ போகாத, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ இந்த மிலிட்டரியினுடைய ட்ரெஸ் நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த அபியாசம் எனக்கு அவசியமற்றது, என்னால இது பண்ண முடியாது, நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் போறேன். அந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா, 1000 பாண்டங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் கர்த்தர் வித்தியாசமானதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.